ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன புது வீடியோ அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து தமிழ் அறிஞர்களும் அவங்க வந்து தமிழுக்கு ஆட்சி தொண்டுகள் பற்றின டாப்பிக்கில் ஒவ்வொருத்தவங்க பற்றியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி யாருன்னா பெருஞ்சித்திரனார் பற்றி பார்க்க போகிறோம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். அவரோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள். சரியா, அவங்களோட பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள். துணைவியார் கமலம். மேக்சிமம் வந்து துணைவியார் பெற்றோர் பற்றி கூட கேட்டதில்லை, துணைவியார் பற்றி கேட்டிருக்காங்க குரூப் 4ல். அதனால் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனாரோட துணைவியார் கமலம். பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம், சேலம் மாவட்டம். இப்போ இருக்கிற சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு. அவரோட காலம் பார்த்துக்கோங்க, 10/3/1933, 11/6/1995 வந்து இறந்திருக்காரு. இவரோட காலம் இதுதான். இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தமிழ் மறவர். சிறப்பு பெயர் வந்து தனித்தமிழ் மறவர் பாவலரேறு. நம்ம சொல்லும்போதே சொல்லுவாங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்ட்டு சொல்லுவோம். தமிழோட தேசிய காவலர் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லியிருக்காங்க. தற்கால நக்கீரர் வந்து அந்த காலத்தில் உள்ளவர். தற்கால நக்கீரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழோட தேசிய தந்தை, தமிழ் தேசிய காவலர்னாலும் இவர் தான், தமிழ் தேசிய தந்தைனாலும் இவர் தான். சரியா, அதனால் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நடத்திய இதழ்கள். சரியா, இவர் வந்து கொஞ்சம் இதழ்கள் வந்து நடத்தியிருக்கிறாரு. அது என்னென்ன இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் தமிழ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், குழந்தை மலர்காடு. சரியா, மேக்ஸிமம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா தென் தமிழ், தமிழ் வர மாதிரி இருக்குது. தென் தமிழ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த மாதிரி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் குழந்தை மலர்காடு. சரியா, தமிழ், குழந்தை, மலர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் நடத்தின இதழ்கள் வந்து இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் இயற்றிய நூல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு, கணக்கே இல்லாமல் நிறைய எழுதியிருக்கிறாரு. சரியா, 35 நூல்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளிப்பறவைகள், கனிச்சாறு, கொய்யாக்கனி, உலகியல் 100, கற்பனை ஊற்று, இட்ட சாபம் முட்டியது, பாவிய கொத்து, நூறாசிரியம், நெருப்பாற்று எதிர்நீச்சல், அதெல்லாம் பாருங்களேன், பேர் அவ்வளோதான் இருக்குது. நெருப்பாற்று எதிர்நீச்சல் உள்ளிட்ட 35 நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் பள்ளி பருவத்தில் எழுதிய நூல்கள் வந்து மல்லிகை, பூக்காரி. சரியா, பூ ரிலேட்டடாக எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி ரிலேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார் பள்ளி பருவத்தில் பூ ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கும்போது என்னதெல்லாம் அப்படின்னா மல்லிகை, பூக்காரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இவர் பாரதிதாசனின் தலைமாணாக்கர். அதாவது பாரதிதாசன், பாரதியார் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. பாரதிதாசனின் தலைமாணாக்கர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற மாணாக்கர் அவர் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியவர். உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியவர். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. அதாவது இவர் வந்து திருக்குறளுக்கு வந்து என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா மெய்ப்பொருளுரை, அதாவது திருக்குறளுக்கு பொருள் எழுதியிருக்கிறாரு. இது கூட ஒரு கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்கும். அதனால் திருக்குறளுக்கு பொருளுரை எழுதினது யார் அப்படின்னு கேட்பாங்க. பெருஞ்சித்திரனார். சரியா, தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. பேசிக்காக அதுதான் தமிழுக்கு மூலதனமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தமிழ் இயக்கப்புலவர். சரியா, தனித்தமிழ் இயக்கப்புலவர் அவர். 1959 தென்மொழி அப்படிங்கிற இதில் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன இதழ்களில் வந்து தென்மொழி அப்படிங்கிற இதழ் வந்து நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ 1959 வந்து கடலூரில் வச்சு தொடங்கியிருக்கிறாரு. என்ன இதழ் அப்படின்னா தென்மொழி அப்படிங்கிற இதில் பெருஞ்சித்திரனார் தொடங்கிய தனித்தமிழ் இலக்கிய ஏடு என தென்மொழி போற்றப்படுகிறது. தென்மொழி அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்குல்ல, அந்த இதழ் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா தனித்தமிழ் இலக்கிய ஏடு. இங்கேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனித்தமிழ் இலக்கிய இயக்கப்புலவர், தனித்தமிழ் இலக்கிய ஏடு. மேக்ஸிமம் இது எல்லாமே தமிழ் அதை வச்சு முக்கியமாக வருது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன வேர்டுங்கிறது மட்டும். இது தென்மொழி எங்கே தொடங்கினார், கடலூரில். தனித்தமிழ் இலக்கிய ஏடு அப்படின்ட்டு எந்த இதில் சொல்கிறாங்க அப்படின்னா தென்மொழி அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்புறம்
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதலாக இருந்ததால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் இருந்தபோது ஐயை என்ற காவியத்தினை முதல் பகுதி எழுதினார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதலாக இருந்ததால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் இருந்தபோது ஐயை என்ற காவியத்தின் முதல் பகுதியை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இவரை வந்து கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, ஐயை அப்படிங்கிற ஒரு காவியத்தோட முதல் பகுதியை எழுதினார். ஐயை அப்படிங்கிறது வந்து ஒரு காவியம். அதோட முதல் பகுதியை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, வேலூர் சிறையில் வந்து இருக்கும்போது எழுதியிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வந்து தமிழ் சிட்டு, அதாவது இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, தென்மொழி அப்படிங்கிற இதில் வந்து கடலூரில் தொடங்கினார். இது வந்து தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதில் வந்து தொடங்கியிருக்கிறாரு. 1972 தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார். அதாவது என்ன மாநாடு நடத்தியிருக்கிறார் அப்படின்னா, உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியது இவர் தான். தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார். சரியா, அந்த மாநாட்டை நடத்தினது இவர் தான். நெருக்கடி அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாநாடு நடத்தும் போது நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டு அப்போது ஐயை நூலின் 2ஆம் பகுதியை எழுதினார். சரியா, அப்போ சிறையிலிருந்து ஐயை நூலோட முதல் பாகம் வந்து வேலூர்லேயும், 2ஆம் பகுதியை வந்து எந்த இடம்னு கொடுக்கப்படலை, ஆனால் ஜெயிலுக்குள்ள இருந்து தான், அதாவது சிறையிலிருந்து தான் எழுதினார். சரியா, பல்வேறு காலகட்டங்களில் தாம் எழுதிய தமிழ் உணர்வு பாடல்கள் 1979 வந்து கனிச்சார் அப்படிங்கிற பேரில் வந்து தொகுத்து வெளியிட்டார். சரியா, அதுக்கப்புறம் 1981 உலக தமிழ் முன்னேற்ற கழகம், அதாவது உலக தமிழ் முன்னேற்ற கழகம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினது இவர் தான். இங்கே என்ன அப்படின்னா, உலக தமிழ் இனம், சரியா, உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை இயற்றினவர் இவர் தான். உலக தமிழ் இன முன்னேற்ற கழகத்தையும் இவர் தான் தொடங்கியிருக்கிறாரு. 1982 என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ் நிலம் அப்படிங்கிற ஏட்டை வந்து தொடங்கினார். சென்னை மேடவாக்கத்தில், இப்போ இருக்கிற சென்னை மேடவாக்கத்தில் பாவலேறு தமிழ்களம் என்னும் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. பாவலேரோட தமிழ்களம் அப்படிங்கிற ஒரு நினைவகம், அவரோட நினைவகம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. பெருஞ்சித்திரனார் அவருக்கு சேலம் நடேசனார் தமிழ் மறவர் என்று போற்றப்படுகின்ற பொன்னம்பலனார் தமிழ் ஆர்வத்தை ஊட்டினார்கள். பெருஞ்சித்திரனாருக்கு யாரெல்லாம் தமிழ் ஆர்வத்தை ஊட்டினார்கள் அப்படிங்கும்போது, சேலம் நடேசனார் தமிழ் மறவர் அப்படின்னு போற்றப்படுகிற பொன்னம்பலனார் வந்து தமிழ் ஆர்வத்தை வந்து ஊட்டினார்கள். 1950 சேலம் மாநகராட்சியோட கல்லூரியில் பெருஞ்சித்திரனார் தேவநேய பாவாணரின் மாணவராக திகழ்ந்தார். யாரோட மாணவராக திகழ்ந்தார் அப்படின்னா, தேவநேய பாவாணரோட மாணவராக இருந்தார். எப்போனா 1950 சேலத்தில் உள்ள மாநகராட்சி கல்லூரியில். சரியா, அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனாரின் புனைப்பெயர்கள், அதாவது புனைப்பெயர்கள் அப்படின்னா புனைந்த பெயர்கள், இப்படி இருந்து இப்படி மாறின பெயர்கள் அந்த மாதிரி. சரியா, புனைப்பெயர்கள் என்ன அப்படின்னா, பெருஞ்சித்திரனார், அருண்மணி, இந்த 2 பேரும் அவரோட புனைப்பெயர்கள். பெருஞ்சித்திரனாரின் புனைப்பெயர்கள் பெருஞ்சித்திரனார், அருண்மணி. சரியா, அருண்மணி என்ற புனைப்பெயரில் பெருஞ்சித்திரனார் நடத்திய கையெழுத்து ஏடு மலர்காடு, அதாவது சாதாரண இதில் கையெழுத்து ஏடு மலர்காடு அப்படின்ட்டு ஒரு ஏடை வந்து எழுதியிருக்கிறாரு. மாணவர் பருவத்தில் குழந்தை என்ற பெயரிலும் மல்லிகை மலர்காடு என்ற பெயரிலும் கையெழுத்து ஏடுகளை நடத்தினார். அதாவது மாணவர் பருவத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, குழந்தை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து மலர்காடு அப்படிங்கிற பேர்லையும் கையெழுத்து ஏடுகள், சரியா, அதை வந்து நடத்தினார். அஞ்சல் துறையில் வந்து இவர் வந்து பணிபுரிந்தார். சரியா, அஞ்சல் துறையிலையும் பணிபுரிந்தார். இவ்வளவும் அவர் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அப்படின்னு இருக்குது. இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு அறிஞர்களும் தமிழுக்கு என்னென்ன தொண்டுகள் ஆற்றியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வரிசைக்காக வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இப்படி வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, நோட்ஸ் எடுத்து வச்சு பழகுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான், நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. இன்னும் 90 days கூட இல்லை எக்ஸாமுக்கு. அதனால் உங்களால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுங்க. நோட்ஸ் எடுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள் மார்னிங் எந்திரிச்சு. அதனால் இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு
இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். பெருஞ்சித்திரனார், அவரோட இயற்பெயர் துரை மாணிக்கம், பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள், துணைவியார் வந்து கம்மலம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்த ஊர் சமுத்திரம், சேலம் மாவட்டம். கடலூரில் வந்து எந்த இதழை தொடங்கினார் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா தென்மொழி அப்படிங்கிற இதில் வந்து கடலூரில் தொடங்கியிருப்பார். வேலூர் சிறையிலிருந்து ஐயை அப்படிங்கிற நூலோட முதல் பகுதியை எழுதியிருப்பார். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதோட 2ஆம் பகுதியும் சிறையிலிருந்து எழுதியிருப்பார். ஐயை அப்படிங்கிற ஒரு நூல் முதல் பகுதி 2ஆம் பகுதி அப்படின்ட்டு இருக்குது. மொத்தம் 1979 எல்லா பாடல்களும் சேர்த்து கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து தொகுத்து வெளியிட்டார். சரியா? இவரோட புனைப்பெயர்கள் பெருஞ்சித்திரனார், அருண்மணி. சரியா? அருண்மணி. இவரோட சிறப்பு பெயர்கள் தனித்தமிழ் மறவர். தனித்தமிழ் மறவர்னா இவர் இன்னொரு வேர்டு பார்த்தோம் பாருங்கள். தமிழ் மறவர் அப்படின்னா யார் அப்படின்னா பொன்னம்பலனார். தமிழ் மறவர் அப்படின்னா பொன்னம்பலனார். தனித்தமிழ் மறவர் அப்படிங்கிற பேர் தான் இவருக்கு. பாவலரேறு, தேசிய காவலர், தமிழ் தேசிய காவலர், தமிழ் தேசிய தந்தை, தற்கால நக்கீரர். சரியா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா புரியும். இதழ்கள் என்னென்ன இதழ்கள்? மேக்ஸிமம் தென்தமிழ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தமிழ் வர மாதிரி நடத்தியிருப்பார். குழந்தை மலர்காடு இது வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பார். சரியா? இந்த மலர்காடு அப்படிங்கிறது, குழந்தை மலர்காடு அப்படிங்கிறதுலாம் என்னென்னா பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அவர் மாணவராக இருக்கும் பொழுது கையெழுத்து ஏடுகள் வந்து நடத்தியிருக்கிறாரு. அப்போ வந்து சரியா? கையெழுத்து ஏடுகள் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து படிப்பறிவு எழுத்தறிவுகள் ரொம்ப இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ வந்து அந்த கையெழுத்து வந்து தமிழ் படிக்கிற ஆர்வத்தை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஏடுகளை வந்து அவர் வந்து தொடங்கியிருக்கலாம். அவர் மொற்ற இயற்றி நூல்கள் 35 நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தையும் ஏற்படுத்தினது இவர் தான். அதான் உலக தமிழின முன்னேற்ற கழகத்தையும் அப்படிங்கிற அமைப்பையும் நிறுவனது இவர் தான். சரியா? இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாரு. சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.